எடப்பாடி பேசவே கூடாதுன்னு முடிவா இருக்கீங்களா? ஏன் அப்படி சட்டசபையில எடப்பாடி எதுக்கு சட்டசபையை கூட்டுறீங்க? எடப்பாடி யாரு? எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர். அப்புறம் எப்படி அவர் பேசக்கூடாதும்போ? பேச விட மாட்டீங்களே அவரை? யார் சொன்னா? நியூஸ்ல தான் சொல்றாங்க. எடப்பாடி நேத்திக்க முழுக்க பேசுனதை ஃபுல்லாக கட் பண்ணி டெலிட் பண்ணிட்டீங்க. நேற்று ஓப்பனாக விஜயை பற்றி பேசுனது முழுக்க நாங்கள் அனுமதித்தோம். சரி, அவங்க பேசுனதுக்கும் நாங்கள் பதில் அவர் கொடுத்தோம். கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னீங்களா இல்லையா? எல்லாத்துக்கும் பதில் சொல்லி அதில் எல்லாம் ஓகே. முதலமைச்சர் 600 சில்லற காவலர்கள் போட்டாங்கிறாரு, ஆனா ஏடிஜிபி 500 காவலர்கள் தான் போட்டான்றாரு. 500 காவலர் போட்டாங்க, அதிகாரிகளை சொல்ல விட்டுட்டாரு. எங்கள் தலைவர் அதிகாரிகளை சொன்னார். ஒவ்வொரு இதுலையும் 8 ஆய்வாளர், துணை ஆய்வாளர். எதுப்பா இப்படி டக்குன்னு முட்டு கொடுக்குறீங்களே? எப்படி முட்டு கொடுக்கலப்பா, உண்மைப்பா. கொடுக்கல இல்லை, எனக்கு அது பூரா தெரியும்ப்பா. அதில் ஊர்காவல் படை வேறு 150 பேர், அதெல்லாம் அதெல்லாம் விட்டுறாங்க. அச்சச்சோ. ஸோ அதனால நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நாங்கள் போதுமான அளவு பந்தோபஸ்து கொடுத்துருந்தோம். சரி, அவன் 12 மணிக்கு வரேன்னு சொல்லி தவறாக பிரச்சாரம் பண்ணாரு அந்த பொதுச் செயலாளர். யார் மேல தவறு?